நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன். இன்று கொழும்பு தேரு ஜேஆர் தேவதர்மன் மண்டபத்தில் நடைபெற்ற வானந்துறை MKM அசோக் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நாடறிந்த சம்பவத்தில் பேசப்பட்டவர்கள் டாக்டர் ஷாஃபி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நான் பேட்டியை எனது மூத்த அறிவிப்பாளர் அல்ஹாஜ் எம்சட் அகமது மனோர்கள் கேள்விகளுக்கு நேர்ச்சி நடத்த முகமது டிவி சார்பார் இதோ அகமது முனவர். வாழ்க்கையில் மறக்க முடியாத புத்தகம் வந்து ஒரு மர்மமான சம்பவங்களை சொல்கிற உண்மையான சம்பவம். நீங்கள் பல பிரச்சனைகளை முன்வைக்கிறீங்க, அநீதிகளுக்கு எதிராக போராட்டம் நடந்து நூலை போடுறீங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சி முதல்ல முகமது டிவிக்கு எனக்கு இந்த பேச்சு சம்பந்தமாக நன்றி தெரிவித்து கொள்கிறேன். வாழ்க்கையில் மறக்க இயலாது, எனக்கு மட்டுமில்லை இலங்கை வாழ் முஸ்லீம் சமூகத்துக்கு மறக்க இயலாத நாள் 2019 5ஆம் மாதம் 24ஆம் முழு முஸ்லீம்களுடைய இனவாதத்தின் உச்சகட்டத்தில் முஸ்லீம்களை சோதிக்கிறதுக்கு ஆரம்பித்த அந்த நாள் வாழ்க்கையை மறக்க இயலாத நாள். அந்த நாளை மையப்படுத்தி எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்துவதற்கு பல்வேறு விதமான சர்வதேச ரீதியில் சூழ்ச்சிகள் செஞ்ச போதிலும் கூட அல்லாஹ்வோட உதவியை கொண்டு நாங்கள் அந்த நாளை எங்களுக்கு ஒரு வசந்தமான மறக்க இயலாத சந்தோஷகரமான நாளாக எல்லாம் ஆக்கி தந்தார். அதே வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு மறக்க இயலாத நாள். இழிவுபடுத்த யோசித்ததிலிருந்து அல்லாஹ் எங்களை தெளிவுபடுத்தி மக்களுக்கு மத்தியில் உள்ளங்களில் ஒன்றிணைச்சு இன்றைக்கி போராட்டங்களில் அந்த அன்பையும் ஆதரவையும் பார்க்குற நேரம் அந்த நாள் எனக்கு மிகவும் மறக்க இயலாத ஒரு வசந்தகரமான நாளாக நான் அதை பார்க்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ்வுக்காக ஒரு அருள் செய்தால் பாக்கி தந்தால் உங்களுக்கு இத்தகைய ஒரு நல்ல சம்பவம் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவத்தை அவர் டாக்டர் ஷாஃபி அவர்களே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மகள் ஒரு லட்சியத்தை நோக்கி வந்து வெற்றி அடைஞ்சி அவர் 9A பெற்று இப்பொழுது AIT பல்கலைக்கழகம் 2022ஆம் ஆண்டு பாஸ் பண்ணி 9A பல்கலைக்கழகம் மருத்துவத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிள்ளை படிக்கிறது சமுதாயத்துக்கு முன்மாதிரி தானே, இது பிரச்சனைக்கு மத்தியில் கட்டாயமாக முன்மாதிரின்றதை விட நான் என் மகளுக்குன்னு சொல்கிற விஷயம், என் பிள்ளைகள் 3 பேருக்குன்னு சொல்கிற விஷயம், அவங்களோட அடைவுகள் வந்து தனியாக அவங்களோட கெட்டுத்தனத்துக்கு கிடைச்ச ஒரு அடைவு இல்லை. ஏன்ற விஷயமாக இருந்தாலும் முழு இலங்கையில் வாழக்கூடிய, இலங்கையை தாண்டி வாழக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கு அடையாளம் அல்லது வெற்றியாகத்தான் நான் அதை கருதுகிறேன். ஆகவே என் மகள் என்ன, என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த முழு சமூகத்துக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களால் ஏண்ட கடமை அவங்களோட துவாக்களுக்கு பிரதி உபகாரமாக இன்ஷா அல்லாஹ் கியாமம் வரைக்கும் எங்கள் அலையேண்டது இந்த சமூகம் சார்ந்து சமூகத்துக்கு அடி செய்ய கடமைப்பட்டிருக்கோம். எந்த துறையில் எந்த நிலைமையில் எப்படி இந்த சமூகத்துக்கு நாங்கள் கடமையாற்றணும் அல்லாஹ் எங்களை தெரிவு செய்கிறானோ அதில் முழு மூச்சாக இருந்து இந்த சமூகத்தின் கடமையை நிறைவேற்றுறதுக்கு அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் என்று பன்மையோடு எல்லாரும் சேர்ந்து எங்கள் குடும்பம், உங்களோட எல்லாருடையும் குடும்பம் அல்லாஹ்வுத்தாலா தைரியத்தை தருவானாக வார்த்தைகளை இலங்கையில் தொடங்கும் மர்மங்கள் நூல் வெளியிட்டுள்ளார்கள். அழகாக வந்து நன்றிகள் தெரிவித்து முகப்பத்தி நிஜாமோடு நான் அமர்ந்தோம். ஆம், இவ்வளவு நேரம் டாக்டர் ஷாஃபி அவர்களோடு அதாவது பேட்டி எடுத்த என் அன்புக்குரிய சிரேஷ்ட உதவியாளர் ஒளிபரப்பாளர் அகமது முன்னவர் அவர்கள் நன்றி. இதோ அசுவர் களத்திலே கையை போட்டுக்கொண்டு சந்தோஷம், சோதனை வேதனை அதன் மத்தியில் ஒரு சாதனை கண்ட ஷாஃபியுடன் இதோ இன்னும் ஒரு இன்றைய விழாவின் பிரதமதியில் முலஃபர் முனீர் அவர்கள் கலந்து கொண்டாலும் நான் சிறப்பதியாக அழைத்திருந்த எனது அன்புக்குரிய நண்பராக என்னோட பழகும் டாக்டர் ஷாஃபி அவர்கள், பெருமையோடு சொல்கிறேன், அவர் அன்று கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார். இன்றும் நான் நினைக்கின்றேன், சுமாராக 14 மேற்பட்ட பிள்ளைகளை பெருக்கும் இந்த நாட்டு பிரஜைகளை உருவாக்கும் பணியை செய்துவிட்டு, தன்னுடைய பணியை செய்துவிட்டு, சத்திர சிகிச்சை மூலமாக செய்ய வேண்டிய பணிகளை செய்துவிட்டு குருநாகலையில் இருந்து கொழும்புக்கு வந்து என்னுடைய நிகழ்ச்சியை பங்கு பற்றியதற்கு அல்லாஹுத்தாலா நான் அவருக்கு மென்மேலும் ராமச் செய்ய வேண்டும் என நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என்ற நிகழ்ச்சியில் பங்கு பற்றியமைக்காக உங்களுக்கு அல்லாஹுத்தாலா மென்மேலும் ராமச் செய்வான். அதே போன்று உங்களுடைய சொந்த பணத்தை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை மொத்தமாக கிடைத்தவுடன் அதற்கு இன்னும் பணத்தை ஈட்டு நீங்கள் எங்கள் நாட்டு சுகாதாரத்துறை உங்களுக்கு சீரழிவை ஏற்படுத்திய சுகாதாரத்துறைக்கே வழங்கினீர்கள். அது எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை தலை நிமிர்ந்து வாழ வைத்திருக்கிறது. தலை நிமிர்ந்து
பேச வைத்திருக்கிறது. எதிர்காலத்தில் யாரும் இப்படியான குரல்களை முஸ்லிம்களுக்கு எதிராக கொடுக்க மாட்டார்கள் என்பதை உறுதியாக சொன்ன நாயகன் என்ற ரீதியில் உங்களை நான் அன்போடு வரவேற்று உங்களுக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிக்கா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின்னணியுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிக்கா ஃபவுண்டேஷன், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777 94 36 36, வாட்ஸ்அப் 072 36 36 36 1, இமெயில் muhabbat.lk@gmail.com.